ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டேஸ்டியான சின்ன வெங்காய சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம வீட்டில் டெய்லியுமே சாம்பார் தான் வைப்பாங்க. பட் சின்ன வெங்காயத்தில் சாம்பார் வைக்கும்போது டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்குங்க. அதுக்கு ஒரு வடை சட்டியை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காயட்டும் வடை சட்டி. அடுப்பை ஆன் பண்ண மறந்துடாதீங்க. சொல்லலையேன்னு சொல்லிவிட்டு அடுப்பை ஆன் பண்ண சொல்லவே இல்லையே அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. அடுப்பை ஆன் பண்ணி வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கருவடை இருந்தால் நம்ம போட்டு கூட ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். உளுந்து சேர்க்கும்போது நல்லா அந்த கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். கடுகு உளுந்து நல்லா வெடித்து வரட்டும். வெடித்ததுக்கப்புறம் ஒரு 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சின்ன வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கி சின்ன வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வெந்து கரையிறப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். உப்பு சாம்பாருக்கு இப்போ நான் போடுற அளவுக்கு போட்டுக்கோங்க. அளவு தெரியலனா கம்மியாக போட்டுக்கலாம். பத்தலைனா கூட திரும்ப போட்டுக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ போட்டால் போதும். சாம்பாருக்கு ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி சாம்பார் வைக்கும்போது இந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பாருக்கு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்ல தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. சாம்பாருக்கு பொதுவாக முருங்கைக்காய், கத்திரிக்காய் ஆட் பண்ணி சாம்பார் வச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரே காய் மட்டும் போட்டு சாம்பார் வைக்கிறத விட இந்த மாதிரி எல்லா காயிலையும் 2 போட்டு வச்சா சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் தான் போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லா காயிலையும் மிக்ஸ் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அவரைக்காய், நாட்டு அவரைக்காய் கொஞ்சம், நார்மல் அவரைக்காய் 2, கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். பட்டர் பீன்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சதாகவும் இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் பொடி போட்டுக்கிட்டால். சாம்பார் பொடி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் ரொம்ப நல்லாவே வரும். வெறும் மிளகா பொடி மட்டும் போட்டால் கூட போதும். சாம்பாரோட டேஸ்ட் அட்டகாசமாக வந்துடுங்க. மசாலாஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயில்லையே நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை போகும். இந்த டைமில் நான் ஒரு 100 கிராம் பருப்பு கூட அதில் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வேக வச்சுருக்கேன் குக்கரில். அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நம்ம போட்டு தாளிச்சிக்கிறதுனால பருப்போட வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் பருப்பு மட்டும் வேக வச்சிட்டா கூட போதும். பருப்போட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி, வேணும்னா பெருங்காயத்தூள் பருப்போடு ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா சாம்பாரோட கடைசியில் கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் சாம்பார் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். காய் வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்து சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா யம்மியாக இருக்குங்க. சுட சுட சின்ன வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மல்லித்தலை போட்டு சர்வ் பண்ணலாம். இந்த டைமில் மேங்கோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி உள்ளர போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்தால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். என்கிட்ட மேங்கோ இல்லை, அதனால் நான் போடலை. அந்த மாதிரி இருந்தால் போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக தான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் ஃபைனலாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. பெருங்காயத்தூள் போடும்போது ஜீரணமாகும், நல்லது தான், ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகேவா? பை பை.